ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்து கிச்சன். இன்றைக்கி நம்ம பரோட்டா எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1/2 கிலோ அளவு மைதா மாவு எடுத்துருக்கேங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. ஒரேடியாக தண்ணி சேர்த்து பிணையாதீங்க. இப்போது நல்லா பிணைஞ்சிட்டு கவுண்டர் டேப்பில் கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு மாவை நல்லா இப்படி இழுத்து பிணைஞ்சிக்கோங்க. இப்படி இழுத்து பிணையிறனால புரோட்டா நல்ல லேயர் கிடைக்குங்க, நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். சுகர் சேர்க்குறது வந்துட்டு டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. பின்ன கடைசியில் வர அந்த கோல்டன் ப்ரௌன் கலரும் கிடைக்குங்க. அதுக்காக தான் நல்லா இப்படி உருட்டி பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்து இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணா கூட எண்ணெய் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மாவு அதில் சேர்த்துட்டு மேலேயும் நெய் இல்லாட்டினா ஆயில் சேர்த்துட்டு ஊற வச்சிடலாங்க. இப்போ இதில் ஒரு ஈர துணியை தாங்க சேர்க்கணும். ஈர துணினா தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு சேர்த்துருங்க, தண்ணியோடு சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம்னாலும் இந்த மாவை நம்ம ஊற வைக்கணுங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நான் ஒரு 1.5 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்குறேங்க. மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், பார்த்தீங்கனாலே தெரியுங்க. இப்போது இந்த மாவை 2ஆக பிரிச்சுக்கலாம். இதில் ஒரு 8 பரோட்டா இல்லைன்னா ஒரு 10 பரோட்டா கூட வருங்க. இப்போது இப்படி பிடிச்சிட்டு ரைட் சைடு ஹேண்டால் அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி வந்துடுங்க. இதில் இப்போ எண்ணெய் தேய்ச்சிட்டு அதே மாதிரி ஈரத்துணி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. 1/2 மணி நேரம் கழிச்சிட்டு எடுத்துடலாங்க. எடுத்துட்டு இப்போ இந்த மாவை நான் 3 டைப்பாக உங்களுக்கு தட்டி காட்டியிருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கையை வச்சு லைட்டாக எண்ணெய் இல்லாட்டினா நெய் தேய்ச்சிட்டு நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. புரோட்டா மாவு கிழிஞ்சிருச்சேன்லாம் கவலைப்பட வேண்டாங்க, கிழிஞ்சால் நல்லது தாங்க, நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதில் கத்தியை வச்சு நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கீழே வரைக்கும் இழுக்கக்கூடாதுங்க, இப்படி பாதியாக இழுத்துட்டு இதை ஒரு சைடாக இப்படி எடுங்க. ஒரு சைடாக இப்படி எடுத்திங்கன்னா பாருங்கள் நல்ல இதாக வருதா. இப்போ இதை உங்கள் ஹேண்டில் வச்சு இது பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி சுற்றிட்டு நல்லா இப்படி சுற்றிக்கோங்க. நல்லா இப்படி சுற்றிட்டு உங்களுக்கு அடியில் இப்படி வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இதையுமே இப்படி இது பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு வீசி போடலாங்க. இந்த மாதிரி ஒரு கை மேலே ஒரு கை அடியில் வச்சு இப்படி நல்லா வீசிக்கோங்க. வீசும்போது மாவு கிளியுங்க. கிழிஞ்சால் நல்லா சாஃப்டாக தாங்க வரும், பார்த்துக்கோங்க. எப்படின்னு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வருங்க மாவு. இதில் உங்களுக்கு எந்த டைப் ஈஸியாக இருக்கோ அதே மாதிரி செய்யுங்க. பார்த்தீங்களா, மாவு வந்துட்டு இப்படி கிழிஞ்சு வந்தாலுமே புரோட்டா நல்லா தாங்க இருக்கும். இதையுமே இப்படி நல்லா சுற்றிட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அடியில் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 3வது ஸ்டெப் வந்துட்டு இதே மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு கத்தியை வச்சு நைஸாக கட் பண்ணிக்கிட்டே வாங்க. மாவு ஃபுல்லாக இப்படி நைஸாக கட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களால் இதுக்கும் நைஸாக கட் பண்ண முடியும்னா கட் பண்ணிக்கோங்க. இது இப்படி நம்ம பண்ணுறதுனால லேயர் நல்லா கிடைக்குங்க. அதுக்காக தான் நல்லா இந்த மாதிரி கீறி விட்டுட்டே வாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் கீறியாச்சா. இப்போ ஒரு சைட்லேருந்து இப்படி தள்ளிகிட்டே வாங்க. மாவு வந்துட்டு இப்படி ஒன்று சேர்த்துக்கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று சேர்த்துட்டே வாங்க. ஒன்று சேர்த்துட்டே வந்துட்டு இப்போ இதையும் நல்லா சுற்றிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு எல்லா மாவையும் இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த இது ஈஸியாக இருக்கோ அந்த டைப்பில் செஞ்சுட்டு இதையும் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு 1/2 hour இதையுமே ரெஸ்ட்டில் வச்சுருங்க. இதுக்குமே ரெஸ்ட்டில் எண்ணெய் தேய்ச்சி வச்சுட்டு ரெஸ்ட்டில் வச்சுட்டு இப்போது நல்லா கையை வச்சு தட்டி தோசை தவாவில் போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் வேணாலும் நெய்யும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள்
திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இப்போ இந்த சைடுமே நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள் அதில் கோல்டன் ப்ரௌன் கலர் எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? இதுக்காக தான். இப்போ ஒரு 3 டைம் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் 3ஆவது டைம் போடும்போதெல்லாம் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாங்க. டைம் மட்டும் கொஞ்சம் லேட்டானா பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு பார்த்தீங்களா லேயர் நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி தாங்க இருக்கணும். பாருங்கள் சாஃப்டாக இருக்குங்க. பாய்.